வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலுக்கான இலவச விசா அமெரிக்காவின் அழுத்தமா? பிரதான எதிர்க்கட்சி கேள்வி. செம்மணியில் நிலத்தை ஊடுருவி ஸ்கேன் பரிசோதனை இன்றும் நாளையும் முன்னெடுப்பு. ஹட்டனில் தங்க சங்கிலியை களவாட முற்பட்ட பெண்ணுக்கு பதில் நீதவான் பிறப்பித்த உத்தரவு. செம்மணி விவகாரம் ஒரு அக்னி பரீட்சை, சோமரத்னவுக்கு சிறைக்குள் விசேட பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை. மகனை காணவில்லை என கூக்குரல் விடுத்த தந்தை மலசலக்கூட குழியில் மிதந்த சிறுவனின் உடல். தனக்குத்தானே கல்லறை தோண்டும் பணைய கைதி ஹமாஸ் வெளியிட்ட காணொளி. உள்நாட்டு செய்திகள். இஸ்ரேலியர்களுக்கு இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் அழுத்தமாகவோ அல்லது நிபந்தனையாகவோ இருக்கலாம். ஆனால் இஸ்ரேலியர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதால் எதிர்காலத்தில் பாரிய அழிவுகளை சந்திக்க நேரிடும் என அரசாங்கத்தை எச்சரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඊශ්‍රායල් ජාතිකයන්ට වීසා නැතුව, ඒ කියන්නේ වීසා ගාස්තු නැතුව එන්න ඉඩ දීලා තිබෙනවා. චබාඩ් හවුස් නීති විරෝධී ලෙස පවත්වාගෙන යන්න ඉඩ දීලා තිබෙනවා. ඒ චබාඩ් හවුස් වල නීති විරෝධීව තිබෙන චබාඩ් හවුස් වලට ආරක්ෂාව ලබා දීලා තිබෙනවා. ඊළඟට ආරුගම්බේ වල අපිට පේනවා ඊශ්‍රායල් ජාතිකයන් කියලා ව්‍යාපාර ස්ථානවල් ආරම්භ කරලා තිබෙනවා. ඔවුන් ව්‍යාපාර කරගෙන යනවා. මෙන්න මේ විදියට අද අපේ රට තුල ඊශ්‍රායල් ජාතිකයන්ගේ ක්‍රියාකාරීත්වය වර්ධනය වෙලා තිබෙනවා. ඉතින් මට හිතෙනවා සමහර විට ඇමරිකාව මේ තීරුබද්ධ අඩු කරන්නත් ඇත්තේ ආණ්ඩුවයි ඊශ්‍රායලයේ අතර තිබෙන ඒ ගනුදෙනුව හා ආණ්ඩුව විසින් ඊශ්‍රායලයේ සම්බන්ධව ලිහිල් ප්‍රතිපත්තියක් අනුගමනය කිරීම හා ඔවුන් සම්බන්ධව පසුගියදා වීසා ගාස්තු අයින් කිරීම කාරණාවක් වෙන්නත් පුළුවන්. ඇමරිකාව මේ බදු සහනය ලබා දෙන්න ஆண்டுவத் එකඟත් ஆவே. நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு பிரஜையொருவர் அருகம்பை பிரதேசத்திலிருந்து காணொலியொன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது அருகம்பை இஸ்ரேலில் ஒரு காலனியாக மாறியிருக்கிறது என்பது வெளிநாட்டவர்களுக்கு கூட புரிந்துள்ளது. நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் கசாயம் அருந்தியவர்களை போன்று இருக்கின்றனர். கடந்த ஆட்சி காலத்தில் தற்போதைய வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக அமெரிக்க தூதரக முன்னதாகவே நீண்ட நாட்களை கழித்திருக்கின்றார். ஆனால் இன்று அவரிடமிருந்து எந்த சத்தமும் இல்லை. மாறாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றனர். இஸ்ரேலியர்கள் மொசாடை போன்று இலங்கையில் சுதந்திரமாக செயற்படக்கூடிய சூழல் காணப்படுகிறது. இது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் என நாம் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றோம். இஸ்ரேலுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று அரசாங்கம் எண்ணுகிறது. அவர்களுடன் உறவாடினால் லாபத்தை விட பாரிய இழப்பீட்டை செலுத்த நேரிடும் என்பதையும் அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகின்றோம். இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு வந்து காலனி அமைப்பதற்கு இடமளித்தமைக்காக பின்னர் அனைவரும் வருந்த வேண்டிய நிலைமையும் ஏற்படும். எந்த அடிப்படையில் கட்டணமின்றி இஸ்ரேலியர்களுக்கு விசா வழங்க வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் தீர்மானித்தார் என்பது எமக்கு தெரியாது. இது அமெரிக்காவின் அச்சுறுத்தலா அல்லது யாருடைய அச்சுறுத்தல் என்பதும் எமக்கு தெரியாது. இஸ்ரேலியர்களுக்கு இலங்கை வர வாய்ப்பளிக்குமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்க கூடும். இது அமெரிக்காவின் நிபந்தனையாக கூட இருக்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல் என்பவை வெளியுலகுக்கு இரு வேறு நாடுகள் என்ற போதிலும் இன்று அவை இரண்டும் ஒரே நாடுகள் ஆகும். இந்த அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கையால் நாட்டுக்கு எதிர்காலத்தில் பாரிய அழிவு காத்திருக்கிறது என அவர் தெரிவித்தார். ඊශ්‍රායල් ජාතිකයන්ගෙන් ලැබෙන එහෙම ඇවිල්ලා ලොකුට වියදම් කරන්නේ නැහැ. ඊශ්‍රායල් ජාතිකයන් ලංකාවට ඇවිල්ලා ඒගොල්ලෝ ඔක්කොම මේ ඔන්ලයින් ට්‍රාන්ස්ෆර් ඒවල් කරගෙන තමයි මේ ගනුදෙනුව යන්නේ. හරි, ඒ හින්දා ඒගොල්ලෝ මේ හිතනවා මේ ඊශ්‍රායලෙත් එක්ක ගනුදෙනු කරලා මේ රට ගොඩ දාන්න පුළුවන් කියලා. ඒ හින්දා ඊට වඩා ලොකු හන්දියක් ගෙවන්න වෙයි ඊශ්‍රායල් ජාතිකයන්ට මේ ඇවිල්ලා ඔවුන්ගේ කොලනි හදන්න ඉඩ දීම ගැන අනාගතයේදී අපි සියලු දෙනාටම ඊට වඩා වන්දියක් ගන්න වෙයි.
செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 2 மனித புதைக்குழிகளுக்கு மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதைக்குழிகளும் காணப்படுகின்றனவா என்பதனை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. GPR ஸ்கேனர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையை அடுத்து இன்றைய தினம் குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்களை பார்வையிட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பிலான சாட்சிகளுக்கு மனித உரிமை ஆணைக்குழு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கும் என ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழிகளின் அகழ்வு பணிகளை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களான கலாநிதி ஜெகன் குணதிலக, பேராசிரியர் தை தனராஜ் மற்றும் பேராசிரியர் பாத்திமா பர்ஷானா ஹனீபா ஆகியோருடன் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். புதைக்குழிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மனித உரிமை ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். எங்களோட நோக்கம் செம்மணி மயானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்றது எங்களோட நோக்கம். அப்போ இங்கே நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுக்கு பொறுப்பாக இருக்கிற மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களோடு நாங்கள் கதைத்தோம். அதோடு முன்னுக்கு இருந்து நடத்துகிற கலாநிதி பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களோடும் ஏனைய அதிகாரிகளோடும் இது தொடர்பாக கதைத்தோம். பல விஷயங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இது தொடர்பாக இதுவரை என்ன நடந்திருக்கின்றது, என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த அடிப்படையில் நாங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகு எமது சேர்மன், எமது தலைவர் இங்கு வர முடியாமல் போய்விட்டது. இன்னொரு உறுப்பினர் வர முடியும். நாங்கள் 3 கமிஷனர்ஸ், 3 பணிப்பாளர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் அங்கு போய் இந்த ஒரு கூட்டத்துக்கு அது தொடர்பான பல விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கூடியதாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டோம், அகழ்வு பணிகள் தொடர்பிலும் கேட்டறிந்தோம் என்றனர். அதன்போது ஊடகவியலாளர் ஒருவர், செம்மணி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு தற்போது சிறை தண்டனை அனுபவிக்கிற சோமரத்ன ராஜபக்ச தான் சர்வதேச ரீதியாக இந்த சாட்சி எடுக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஏதாவது இது தொடர்பாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அவர் மனித உரிமை ஆணைக்குழுவை நாடுவாராக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மனித உரிமை ஆணைக்குழு செய்யும். காணாமலாக்கப்பட்டது தொடர்பான ஒரு சாட்சிகள் பதிவு செய்திருக்கு. அது தொடர்பாக எதுவும் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் எதுவும் அது தொடர்பாக விசாரிப்பீங்களா? So we have taken a decision to make sure that all the past reports of the commission will be published. There was a 2003 report that was published before, and we will be putting that on the website. யாழ்ப்பாணத்தில் 1996 தொடக்கம் 1997 ஆண்டு காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு 2003 ஆண்டு வெளியிட்ட அறிக்கையை மனித உரிமை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம் என அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் நடத்தப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரிலும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாகவும் மொத்தம் 748 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்பின் ஒரு பகுதியாக 25,870 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 23 நபர்களை போலீசார்
போலீசார் அடையாளம் கண்டுள்ளதோடு மேலும் பிடியானை நிலுவையில் உள்ள 371 சந்தேக நபர்கள் இந்த சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய 110 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் முறையற்ற விதத்தில் வாகனங்களை செலுத்திய 25 பேர் உட்பட பல்வேறு போக்குவரத்து குற்றங்களை மீறிய 3202 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களை கைது செய்ய நாடு முழுவதும் இவ்வாறான விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் நகரின் குறுக்கு தெருவில் உள்ள நகை கடை ஒன்றில் இருந்து சுமார் 2,75,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க சங்கிலியை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முற்பட்டதாக கூறப்படும் பெண் ஒருவர் ஹட்டன் போலீசாரினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த பெண்ணை ஹட்டன் பதில் நீதவான் எஸ். பார்த்திபன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தனிப்பட்ட பிணையில் விடுவிக்கவும் வழக்கை இம்மாதம் 5ஆம் தேதி அன்று மீண்டும் விசாரிக்கவும் பதில் நீதவான் உத்தரவிட்டார். பிணையில் விடுவிக்கப்பட்ட பெண் கொழும்பு பகுதியை சேர்ந்த ஒரு குழந்தையின் தாய் ஆவார். ஹட்டன் போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட பெண் சிறிது காலமாக மஸ்கெலியா சாமிமலை பகுதியில் வசித்து வருவதாகவும் தற்போது கொழும்பு பகுதியில் வசித்து வருவதாகவும் ஒரு ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர் தனது கணவரிடமிருந்து பிரிந்து இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க ஹட்டன் நகரத்திற்கு கடந்த 1ஆம் தேதி வந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண் மீட்டெடுத்த தங்க நகைகளை அதிக விலைக்கு மீண்டும் அடகு வைத்து தங்க சங்கிலி ஒன்றை வாங்க சென்றுள்ளார். அந்த பெண்ணின் இடது கை அவரது கைப்பையின் உள்ளேயே இருப்பதை கண்டு சந்தேகமடைந்த நகை கடை உரிமையாளர் மிகுந்த கவனத்துடன் ஒரு பவுன் தங்க சங்கிலியை அவருக்கு காட்டியுள்ளார். இதன் போது அந்த பெண் கடை உரிமையாளரிடம் நகையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். கடை உரிமையாளர் கோரிக்கையை நிராகரித்த போது அந்த பெண் தனது கைப்பையில் இருந்து ஒரு திரவ போத்தலை எடுத்து கடை உரிமையாளர் மீது விசிறியுள்ளார். உடனடியாக நடவடிக்கை எடுத்த கடை உரிமையாளர் அருகிலுள்ள கடை உரிமையாளர்களின் உதவியுடன் அந்த பெண்ணை பிடித்து ஹட்டன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். தனது தந்தையின் நோய்க்கு பணம் செலுத்த பணம் தேடுவதற்காக ஹட்டன் நகரத்திற்கு வந்ததாக அவர் போலீசாரிடம் கூறியிருந்தார். இந்நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் நிதி நிறுவனங்களில் தங்க நகைகளை அடகு வைத்ததற்கான பல ரசீதுகள் மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட பல சங்கிலிகள் அவரது கைப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக ஹட்டன் தலைமையக போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ள நிலையில் சிறையில் அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக கிருஷாந்தி குமாரசுவாமி மட்டுமல்ல இன்னமும் பல நூற்றுக்கணக்கானோர் கொலை செய்யப்பட்டனர். இதை நான் 1998ஆம் வருடமே என் சாட்சியத்தில் சொன்னேன். இன்று 5 அல்லது 6 மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நான் சொன்னது உண்மை ஆகியுள்ளது. மொத்தமாக 250 முதல் 300 பேர் வரை சித்திரவதைக்குள்ளாகி கொன்று புதைக்கப்பட்டுள்ளார்கள். இன்று தண்டனைக்கு உள்ளாகி இருக்கும் நானும் ஏனைய நால்வரும் மட்டும் இத்தனை பேரை கைது செய்து சித்திரவதை செய்து கொன்று குழி வெட்டி புதைக்க முடியுமா? யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள செம்மணி காவல் சாவடியில் பகல் நேரங்களில் அடையாளம் காட்டப்படுவோர் உடன் கைது செய்யப்பட்டு ராணுவ ட்ரக்கில் ஏற்றப்பட்டு 7ஆம் ராணுவ படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை என்ற பெயரில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு சடலங்களாக இரவு மீண்டும் செம்மணி காவல் சாவடிக்கு கொண்டு வரப்படுவர். மேலதிகாரிகளின் கட்டளைப்படி நாம் அந்த சடலங்களை அங்கே புதைப்போம். தொடர்ந்து புதைத்தோம். இதுதான் நடந்தது.
கொலை செய்த மேலதிகாரிகள் தப்பிவிட்டனர். புதைத்த நாம் தண்டனைக்கு உள்ளாகியுள்ளோம். சில மேலதிகாரிகள் கைதாகி வழக்கு தொடரப்பட்டு பின் அந்த வழக்கு நின்று போய்விட்டது. அதிகாரிகள் தப்பிவிட்டார்கள். நாம் அகப்பட்டு உள்ளோம். இது அநீதி. சர்வதேச விசாரணை நடக்கும் பட்சத்தில் நான் சாட்சியம் அளித்து குற்றம் இழைத்த அதிகாரிகளின் பெயர்களை வெளிப்படுத்த தயாராக உள்ளேன் என லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தனது மனைவி திருமதி S.C. விஜய் விக்ரம மூலம் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ள மனோ கணேசன், இவ்விதம் வெளிக்கொணரப்பட்டுள்ள கிருஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கின் புதிய திருப்பம் தொடர்பில் மேலும் கூறியுள்ளதாவது: கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை குற்றவாளி லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி திருமதி S.C. விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதன் நகல்களை பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கும் அனுப்பியுள்ளார். ஐநாவுக்கும் அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் தனது கணவர் தன்னிடம் கூறிய மேற்கண்ட விடயங்களை அவர் எழுதியுள்ளார். ஆகவே இன்று இந்த கடிதம் அனுரகுமார திசாநாயக்கவின் கோர்ட்டில் இன்று நிற்கிறது. சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி அனுர உடன்பட வேண்டும். அதிலே லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ சுதந்திரமாக சாட்சியம் அளிக்க வேண்டும். ஆனால் இவற்றுக்கு முன் இன்று சிறையில் இருக்கும் லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு உடனடியாக அங்கே அதி உயர் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இது தொடர்பில் அரசியல் சிவில் சமூகமாக நாம் கூட்டு மேல் நடவடிக்கைக்கு தயாராவோம். ஐநா மனித உரிமை ஆணையர் வால்கர் டர்க்கிடம் கோரிக்கையை நாம் அதிகாரப்பூர்வமாக விடுப்போம். பிரசித்தி பெற்ற சித்திரவதை, பாலியல் வல்லுறவு, படுகொலை வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தனக்கு ஆணை இட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என்கிறார். இலங்கை வரலாற்றில் இப்படி ஒரு ராணுவத்தை சேர்ந்த நபர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து தனக்கு ஆணை இட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என கூறவில்லை. ஆகவே இதை ஏற்று மேல் நடவடிக்கை எடுக்க அனுரகுமார அரசாங்கம் முன்வர வேண்டும். சர்வதேச நெருக்குதல்களை முறையாக தர ஐநா மனித உரிமை ஆணையகமும் முன்வர வேண்டும். இதை செய்ய முடியாவிட்டால் இது ஒரு அரசாங்கமாகவோ அது ஒரு ஐநா சபையாகவோ இருக்க முடியாது. இது இன்று சர்வதேச விவகாரம் ஆகிவிட்டதை அனுரகுமாரவும் வால்கட்டருக்கும் உணர வேண்டும். அதனால் தான் அனுரவுக்கு செம்மணி விவகாரம் ஒரு அக்னி பரீட்சை என்று அன்றே சொன்னேன், இன்று மீண்டும் கூறுகிறேன் என்றார். மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் மதவாச்சி பிரதான வீதியூடாக கொண்டு வரப்படும் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மன்னார் மக்கள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடினர். மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளாரின் அழைப்பிற்கு இணங்க அருட்தந்தையர்கள் மூர்வீதி ஜும்மாப்பள்ளி பிரதம மௌலவி, பொது அமைப்புகளின் ஒன்றிய பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடினர். இந்த நிலையில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் சட்டத்தரணி டெனீஸ்வரன், மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் V.S. சிவகரன், மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்தநேசன் அடிகளார் உள்ளிட்ட குழுவினர் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடினர். இதன்போது தற்போது மன்னார் நகர பகுதியில் சில கிராமங்களில் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்களுக்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் மன்னார் நகருக்குள் கனரக வாகனங்களில் கொண்டு வரப்பட்டு கொண்டிருந்த காற்றாலை மின் கோபுரம் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் மடு பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பொருட்களை மன்னாருக்குள் கொண்டு வர மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்ற நிலையில் குறித்த விடயங்கள் குறித்தும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. குறித்த கலந்துரையாடலின் போது குறித்த மின்திட்ட நடவடிக்கைக்கான அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டமை தெரிய வந்துள்ளது. குறித்த வேலை திட்டத்தை அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தும் பட்சத்தில் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் மேலதிக செலவீனங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்ற விடயமும் தெரிய வந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக சட்டத்தரணி ப. டெனீஸ்வரன் ஒன்று கூடிய மக்களுக்கு கருத்து தெரிவித்தார். அருட்தந்தையர்கள் மற்றும் சிவில் அமைப்பு எல்லோரும் சேர்ந்து அரசு அதிபரோடு உரையாடி இருந்தோம். இந்த வின் பவர் இந்த வேலை திட்டத்திற்கு கேபினட் அப்ரூவல் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதை நாங்கள் தடுத்து நிறுத்தினால் அவர்கள் மறுவளத்தில் அரசு அதிபர்களும் தங்களுக்கான அந்த டிலே சார்ஜஸ் ஒரு கம்பன்சேஷனை கேட்டு இந்த கம்பெனிகள் நடவடிக்கை எடுத்தால் தாங்கள்
தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசு அதிபர் அவர்களும் இருந்தார்கள். ஆகவே நாங்கள் இதை கேபினெட் அப்ரூவல் இருப்பதனால் நாங்கள் இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் பொருட்டு எங்களுடைய மார்கஸ் அடிகளார் அவர்களும் கொழும்போடு எங்களுடைய ஏனைய சட்டத்தரணிகளோடும் உரையாடி இருக்கின்றோம். வருகின்ற புதன்கிழமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கள் அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து சில கட்டளைகளை பெறுவதற்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஆவணங்களை இன்றைய தினம் இந்த எதிர்ப்பானது ஒரு பாரிய அளவில் நாங்கள் செய்ய திட்டமிட்டிருந்த பொழுதும் நேற்றைய மாலைதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய செய்திகள் அருட்தந்தை அவர்கள் அல்லது சிட்டிசன் கமிட்டியினால் கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லா மக்களுக்கும் சென்றடையவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். எங்களுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும், அதே நேரம் இந்த வளங்கள் எங்களோடு மட்டுமில்லை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் மாற்று கருத்தின்றி ஒரே மனதில் இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய எதிர்ப்புகள் இந்த வருகின்ற இந்த வேலை திட்டங்கள் எங்களுடைய மன்னார் தீவுக்குள் வரும் வரையில் அல்லது தீவுக்கு வெளியிலும் சில இடங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு அதிபரோடு கதைத்த பொழுது உயர்மட்டத்தோடு குறிப்பாக ஜனாதிபதி அவர்களோடு கதைக்க வேண்டிய ஒரு வேலை திட்டம் இருக்கின்றது. ஏற்கனவே இதே இடத்தில் வைத்து ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி மற்றும் ஏனைய நிதியமைச்சர் நினைக்கின்றேன் மூவரும் கூறியிருந்தார்கள், தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது காற்றாலை அமைக்கின்ற வேலை திட்டத்திற்கு முற்று முழுதாக தடை விதிப்போம் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அது உங்களுடைய ஊடகங்களிலும் இருக்கின்றது. ஆகவே அத்தகைய விடயங்களையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய சிட்டிசன் கமிட்டி மற்றும் ஏனைய எங்களுடைய பொது அமைப்புகள் எல்லோரும் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மக்களின் ஒத்துழைப்பு இதில் முற்றுமுழுதாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடியவர்கள் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதிக்கு சென்று ஒன்று கூடினர். எதிர்வரும் புதன்கிழமை வரை இவ்வாறு தொடர்ச்சியாக ஒன்று கூடி தமது எதிர்ப்பை தெரிவிப்பது என்றும் மன்னார் நகருக்குள் குறித்த காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்காக கொண்டு வரும் பொருட்களை நகருக்குள் கொண்டு வர அனுமதிப்பதில்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர். மக்களுக்கு ஆதரவாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட போடைஸ் தோட்ட NC பிரிவில் இரவில் சுற்றித் திரியும் சிறுத்தையினால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தங்கள் தோட்டத்திற்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் வசிக்கும் குறித்த சிறுத்தை இரவில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் இரை தேடி வருவதாகவும் தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான நாய்களை இரையாக இழுத்துச் செல்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய சூழ்நிலை காரணமாக இரவில் வீட்டை விட்டு வெளியேறுவது சாத்தியமில்லை என்றும் சிறுத்தை ஏற்கனவே தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் பல நாய்களை இரையாக எடுத்துச் சென்றுள்ளதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஹட்டன் போடைஸ் தோட்டத்தின் மக்கள் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடித்து வேறு பொருத்தமான சூழலுக்கு அழைத்து சென்று விடுவிக்குமாறு கோருகின்றனர். குறித்த பகுதியில் உள்ள ஒரு ஆசிரியரின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகியுள்ளதோடு மேற்படி வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயை இழுத்து செல்வதும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவு கேவ் கீழ்பிரிவு தோட்டத்தில் மலசலக்கூட குழியில் இருந்து 8 வயது சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டதாக பொகவந்தலாவு போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, சிறுவனின் தந்தை வீடமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை சிறுவன் கை கழுவுவதற்காக வீட்டின் பின்புறத்திற்கு சென்றபோது அங்கு நீர் நிரம்பி காணப்பட்ட குழியில் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது மகனை காணவில்லை என சிறுவனின் தந்தை 2 முறைக்கு மேல் கூக்குரல் எழுப்பியும் மகன் வராததை தொடர்ந்து தந்தை வீட்டின் பின்புறமாக சென்று பார்த்தபோது சிறுவனின் பாதணிகள் 2ம் மிதந்து கொண்டு இருந்ததாகவும் அதன் பிறகு சிறுவனை மீட்டெடுத்து டிக்கோயா கிளங்கநாதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் சிறுவன் மரணித்திருந்ததாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை தரம் 3இல் கல்வி கற்று வந்த சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள தடயவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக சடலம் டிக்கோயா கிளங்கநாதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை நிறுவனத்தின் பிரதானிக்கு இம்மாதம் 31ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் சமர்ப்பிக்க தவறும் உத்தியோகத்தர்களுக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 90வது பிரிவின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தாமதமாக சமர்ப்பிக்கப்படும் விவரங்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்படும் என லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அறிவித்துள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கடந்த மார்ச் மாதம் 31ஆம் திகதி அன்று சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான கூற்று விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய உத்தியோகத்தர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு குறித்த ஆவணங்களை தமது நிறுவனத்தின் பிரதானியூடாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு அதற்கு கடந்த ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் இம்மாதம் 31ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை தமது நிறுவனத்தின் பிரதானிக்கு சமர்ப்பிக்க தவறும் உத்தியோகத்தர்களுக்கு 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 90வது பிரிவின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். 2025 ஜூன் மாதம் 30ஆம் திகதி முதல் இம்மாதம் 31ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்படும் தாமதிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்கள் தொடர்பில் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய தண்டப்பணம் அறவிடப்படும். இதற்கமைய இதுவரையில் தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான கூற்று விபரத்தை வெளிப்படுத்தாத உத்தியோகத்தர்கள் இயலுமான வகையில் தாமதமின்றி குறித்த விவரங்களை தமது நிறுவனத்தின் பிரதானிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதனூடாக தண்டப்பணத்தின் தொகையை குறைத்து வரையறுத்துக் கொள்ள முடியும். இதற்குரிய நடவடிக்கையை ஆணைக்குழு மேற்கொள்ளும். ஜூன் மாதம் 30ஆம் திகதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படும் சொத்து மற்றும் பொறுப்பு கூற்று விவரங்களை நிறுவனத்தின் பிரதானி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதேனும் சந்தர்ப்பத்தில் குறித்த விவரங்களை நிறுவனத்தின் பிரதானி ஏற்றுக்கொள்ளாவிடின் அது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான பிரிவுக்கு 0111963659 அல்லது 0767011954 என்ற தொலைபேசி ஊடாகவும் 0112587287 என்ற தொலைநகல் இலக்கமூடாகவும் ssciaboc@gmail.com அல்லது ssgciaboc.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் உரிய தரப்பினர் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். காசாவில் உள்ள சுரங்கப்பாதையில் இஸ்ரேலிய பணைய கைதியின் திகிலூட்டும் வீடியோ ஆதாரத்தை ஹமாஸ் படையினர் வெளியிட்டுள்ளனர். ஹமாஸ் அமைப்பால் வெளியிடப்பட்ட அதிர்ச்சியூட்டும் வீடியோவில் 24 வயதுடைய இஸ்ரேலிய பணைய கைதியான எவ்யட்டர் டேவிட் ஒரு சுரங்கப்பாதையில் தனக்குத்தானே கல்லறை தோண்டுவதை காட்டுகிறது. அவர் மிகவும் மெலிந்து பலவீனமாக காணப்படுகிறார். கடந்த 48 மணி நேரத்தில் ஹமாஸ் வெளியிட்ட டேவிட்டின் 2வது வீடியோ இதுவாகும். டேவிட் அந்த வீடியோவில், நான் இப்போது செய்வது என் சொந்த கல்லறையை தோண்டுவதுதான். ஒவ்வொரு நாளும் என் உடல் பலவீனமாகி வருகிறது. நான் நேரடியாக என் கல்லறைக்கு நடந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்துடன் என் படுக்கையில் தூங்க எனக்கு நேரம் இல்லை என்று மெதுவாக பேசுகிறார். பேசி முடித்ததும் அவர் உடைந்து அழுகிறார். இந்த வீடியோவை வெளியிட்ட டேவிட்டின் குடும்பத்தினர் ஒப்புதல் அளித்துள்ளனர். பிரசாரத்திற்காக எங்கள் மகனை வேண்டுமென்றே பட்டினி போடுவது உலகின் மிக பயங்கரமான செயல்களில் ஒன்றாகும் என்று அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ டேவிட்டின் குடும்பத்தினருடன் உரையாடியுள்ளார். அப்போது இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க தங்கள் அரசாங்கத்தின் முயற்சிகள் இடைவிடாமல் நடந்து வருவதாக அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். டேவிட்டின் வீடியோ தவிர ஹமாஸ் மற்றொரு வீடியோவையும் வெளியிட்டது. அதில் 21 வயதான ரோம் பிரஸ்லாவ்ஸ்கி என்ற ஜெர்மன் இஸ்ரேலிய குடிமகன் பணைய கைதியாக மிகவும் மெலிந்து காணப்படுகிறார். இந்த 2 வீடியோக்களும் பணைய கைதிகளை விடுவிக்க புதிய பேச்சுவார்த்தைகளை நடத்த இஸ்ரேலில் பொதுமக்களின் கோரிக்கைகளை அதிகரித்துள்ளன. சனிக்கிழமை மாலை டெல் அவிவில் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் கூடி பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினர். இது போரின் தொடக்கத்திலிருந்து நடந்த மிகப்பெரிய பேரணிகளில் ஒன்றாகும். இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ
காசா பகுதியில் பணைய கைதிகளாக இருப்பவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்குமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிராந்திய தலைவர் ஜோலியன் லாரிசனுடனான சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி தற்போது காசா பகுதியில் 50 பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 20 பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. இதேவேளை காசா பகுதியில் பணைய கைதிகளின் நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நாளை விசேட அமர்வு ஒன்றை நடத்தவுள்ளதாக இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இதனிடையே காசாவில் சிறுவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த குற்றத்தை புரிவதாக பலஸ்தீன தரப்பு தெரிவிக்கின்றது. சர்வதேச ஊடக நிறுவனமான BBC வெளியிட்டுள்ள ஆய்வுகளின் தொகுப்பில் 95 சிறுவர்கள் அவ்வாறு இறந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் சிறுவர்கள் சுடப்படுவது பற்றி காசாவில் உள்ள மருத்துவர்களும் கவலை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக சிறுவர்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதல் தடை செய்யப்பட்டவை மற்றும் அவை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என அங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். இஸ்ரேலுடன் நடைபெற்ற 12 நாள் போரை தொடர்ந்து ஏற்பட்ட இரு தரப்பினதும் உடன்பாட்டின் ஒரு மாதத்துக்கு பிறகு ஈரானின் உச்ச பாதுகாப்பு சபை புதிய பாதுகாப்பு பேரவை ஒன்றை உருவாக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பு பேரவையை உருவாக்க உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினால் அனுமதிக்கப்பட்டதாக அதன் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பேரவையின் தலைவராக ஈரான் ஜனாதிபதி செயல்படவுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் முக்கிய ராணுவ தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு பொறுப்பாளர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். குறித்த அமைப்பானது பாதுகாப்பு உத்திகளை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் ஈரானின் ஆயுத படைகளின் திறன்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்காக பணிபுரியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த முடிவு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பில் மேற்கொள்ளப்படும் பரந்த கட்டமைப்பு மாற்றங்களின் ஒரு பகுதியாகும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.